அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். அதாவது டே கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து 52,500 வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான், நேற்று ஹையை விட மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணலை. ஆல் டைம் ஹை வந்து 51,957. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 51,934 வரைக்கும் போயிட்டு ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுத்திருக்கு. சரி, ரிவர்ஸ் எடுத்த மார்க்கெட் ஆச்சு கண்டினியூஸாக கீழே வருமானு பார்த்தோம்னா ஸோ அதுவும் கிடையாது. ஆனால் சொன்ன கண்டிஷன்ஸ் படி ஒர்க் ஆகலை. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 51,557 வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வாலட்டைல் தாங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருந்தாலுமே அடிச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான, அதாவது ஒரு பயம் இல்லாமல் இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ட்ரேடெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்தது. சரி, சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வரும்னு பார்த்தோன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில், மறுபடியும் ஒரு கிரீன் கலர் கேண்டில். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஸோ எந்த இடத்துல எந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலுமே ஸோ அடிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து இருந்தது. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது பை சைடு செல் சைடு. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார வந்து போயிட்டு வர மாதிரி நல்ல பாயிண்ட்ஸ், அதாவது ப்ராப்பராக எடுத்திருந்தோம்னா ஸோ கண்டிப்பாக வந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சி சைடு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்டிங் பண்ணிட்டாங்க. ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்டிங் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒன்றுனா ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்குதா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுதான். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு. ஸோ அதோட அடுத்த டார்கெட் வந்து 48,500 வரைக்கும் வருமா அப்படின்னு தெரியல. ஏதாவது இன்னொரு 2 கேண்டில் வந்து இறங்கட்டும். அட்லீஸ்ட் இன்னைக்கு லோக்கு கீழேயாச்சும் அடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங்கை பற்றி பேசலாம். ஸோ அவசரப்பட்டு செல்லிங் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது கால் ஆப்ஷன்ஸும் புட் ஆப்ஷன்ஸும் எதுவும் தெரியாமல் ஈக்குவலாக தான் நடந்திருக்கு இன்னைக்கு. ஸோ ஓப்பன் அதை வச்சு செல்லிங் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைக்க வேணாம். ஸோ சென்செக்ஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, ஸோ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே வந்து அதுவுமே ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ ஃபின் நிஃப்டி ஸோ எனக்கு எதிர்பார்த்தது எல்லாமே பை மார்க்கெட்டுங்க. ஆனால் மார்க்கெட் வந்து நல்லா ஹை கொண்டு போய் வச்சுட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் இறக்கி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணிடுவாங்க. அப்படின்னு புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணுறப்ப கால் ஆப்ஷன்ஸில் வந்து ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவசரப்படாதீங்க. கொஞ்சம் லைட்டாக தான் இப்போதைக்கு வந்து இறங்கியிருக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே. ஸோ இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து செல்லிங் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு மண்டேக்கு மேலே நல்ல ஒரு செல் வந்து கன்ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து பொசிஷன் ட்ரை பண்ணலாமே தவிர ஸோ அவசரப்பட்டு பொசிஷன் வந்து ட்ரை பண்ண வேணாம் செல் சைடில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஸோ ஒன் டே கேண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வந்து 51,957 வந்து கட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் போட்டிருக்கு. பையர்ஸ் கொண்டு வந்து கொஞ்சம் மேலே வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஓப்பன் அண்ட் ஹை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அனலைஸ் பண்ணுறப்ப ஸோ 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான, அதாவது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எது வந்து கரெக்டான டிசிஷன் அடுத்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ மண்டே மூமெண்ட்டை பார்த்துட்டு கூட அடுத்தது வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை கட் பண்ணி ஒரு கேப்பை பெச்சான்னா தான் மேலே போகும். அதாவது 51,957 ஆல் டைம் ஹை. ஸோ அதை கட் பண்ணிட்டு ஒரு கேப் வச்சாதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்த மூவ்மெண்ட் கொடுக்குமே தவிர ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரியோ இல்லைன்னா இன்னைக்கு எடுத்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் 51,930 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 51,957 பிரேக் பண்ணணும். இல்லைன்னா இன்னைக்கு லோவை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குமே தவிர ஸோ மண்டே நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இது சொல்கிற கண்டிஷன்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஈஸியான கண்டிஷன்ஸ் தான். அதாவது இந்த ஹை 51,957க்கும் இன்னைக்கோட லோ வந்து 51,224க்குள்ளார வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட், அதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சு நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம்.
மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் பார்த்தீங்கன்னா 51,980, பிவோட் பாயிண்ட் வந்து 51,600, சப்போர்ட் வந்து 51,275. இன்னைக்கு ஹை வந்து 51,934, லோ வந்து 51,224, ஓப்பன் வந்து 51,927, க்ளோஸ் வந்து 51,621. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருந்திருக்கு. அப்படி இருந்துமே கூட மார்க்கெட் வந்து இறங்கலை. ஸோ ஓவராலாக ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடாகுடமாக தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வால்டைல்லையே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 1 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஷீட் மாதிரி தான் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஹாட் ஷீட் மாதிரி போயிருக்கும் மார்க்கெட். அதாவது எப்படியாச்சும் ஒன்று ஓவர் ட்ரேட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னா கூட மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து 1 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காது. சரி இருந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல வாலட்டைல் இருக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை விட்டு நம்ம வெளியவே வர விடாது வாலட்டைலெல்லாம் இருக்கிறப்ப, ஏன்னா மூவ்மெண்ட் நிறையா இருக்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே வர்றது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணலாம் வாலட்டைலில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிட்வீன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ பிவோட் வந்தால் கால் ஆப்ஷன் எடுங்க, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஓப்பன் ஆகிறப்ப, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ 2 தடவை இல்லை 3 தடவை வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆயிருக்கு 51,800. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக போகுது. ஸோ அந்த இடம் போயிட்டு அந்த இடம் வந்து 51,980 இல்லை 934 இந்த ஹையெல்லாம் டச் ஆனிச்சுன்னா ஸோ அந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த சப்போர்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடு போகாதீங்க. 51,275, அதாவது இந்த ஹை இந்த லோ வந்தாலும் இந்த சப்போர்ட் வந்தாலும் ஸோ தாராளமாக வந்து கால் ஆப்ஷன் சைடு போனீங்கன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 51,980 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த ஹைலியோ இந்த லோலியோ ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஓப்பன் ஆகுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹை 51,934, லோ வந்து 51,224. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுறப்ப 2 5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் புட் ஆப்ஷன் சைடு போங்க ஹை சைடு. அதே மாதிரி 2 5 மினிட்ஸ் கேண்டல் பை கேண்டல் அதாவது கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் கால் ஆப்ஷன் சைடு போகலாம். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் நடக்கும். இது வந்து மூணாவது கண்டிஷன். ஸோ நாலாவது ஒரு கண்டிஷன் இருக்கு, அது வந்து கேப் அப் 51,957க்கு மேலே ஒரு கேப் அப் வச்சா அடுத்த டார்கெட் வந்து 52,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. லோ சைடு அதே மாதிரி ஒரு கேப் டவுன் எடுத்துச்சுன்னா ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா 300 to 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் கேப் டவுன் நடந்தால் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ எந்த சைடோ அந்த சைடு வந்து பாசிபிள். கேப் அப்னா பை சைடு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் பாசிபிள். அதே மாதிரி கேப் டவுன் நடந்துச்சுன்னா செல் சைடு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து பாசிபிள். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் வேணால் மறுபடியும் சொல்லிடுறேன். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்தால் கால் ஆப்ஷன், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் புட் ஆப்ஷன். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்போ புட் ஆப்ஷன் சைடு போக வேணாம், சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடு போங்க. எக்ஸாக்டாக ஹைலியோ லோலியோ ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து அங்கேருந்து வால்டைல் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஆக்சிஸ் பேங்க் 1246 வந்து மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1225 வரைக்குமே கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1643.80 வந்து பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. மூணாவது ஐசிஐசி பேங்க் 1173ங்கிறது 52 வீக்கோட ஹை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் வந்து இன்னும் டச் பண்ணல. அந்த இடம் டச் பண்ணால் ஒன்று ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனிச்சுன்னா அடுத்த டார்கெட் 1100, இல்லை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மேலே போயிடும். ஸோ மண்டே பார்க்கலாம் அது எப்படின்னு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 52 வீக் ஹை வந்து ஒன்று ஃபார்ம் ஆனிச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா எப்போன்னு கிடையாது, நேற்று தான் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அதோட ஹை வந்து 179.50. ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா ஸோ நாம் வந்து மறுபடியும் செல் எடுக்கலாம். 179.70 வந்தால் செல் எடுக்கலாம். அதோட டார்கெட் வந்து 178 176 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ ரெண்டாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்கு. லோவை கட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 812 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னைக்கு லோ வந்து 828.60, அதை கட் பண்ணால் 810 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில்.
ஸோ மூணாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே சேம் தான் 1643.80 வந்தால் மறுபடியும் பை பண்ணுங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு மறுபடியும் அதே டார்கெட் தான் 1670-80 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேங்க் தான். ஒன்று வந்து ஃபெடரல் பேங்க் 179.70 வந்தால் செல் எடுக்கலாம். ஸ்டேட் பேங்க் வந்து லோவை கட் பண்ணால் செல் சைடு போகலாம். ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 1643.80 வந்தால் நம்ம வந்து பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து மண்டே வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தால் ஒரு 1.5 ஹவர்ஸ் விட்டுட்டு கூட நீங்கள் வந்து ட்ரேட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் முடிஞ்சிருக்கு. ஹேமர் கேண்டில் போட்டிருக்கிறத பார்த்தா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பை போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஈக்குவலாக இருக்கறனால ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சொல்ல முடியல. ஸோ மண்டே பார்க்கலாம் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.